கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான இந்த வேலைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இதனால் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பயந்திருப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கிறோம், நம்பிக்கையற்ற நிலைமையில் இயேசு வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தலைப்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேத அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமாக சொல்லப்படுகிறது. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் என்று சொல்லப்படுறது. இப்போ நெடுநாளாக ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறதில் காத்திருக்கும் போது தாமதமாக நம்ம இருதயம் இழைக்கப்படும். சிலருடைய வாழ்க்கையில் வேலைக்காக காத்திருக்கலாம், சில திருமணத்துக்காக காத்திருக்கலாம், சில காரியங்களை ஆபத்துடைய காரியத்தில் தேவசத்தை செய்கிற நோக்கத்தோடு காத்திருக்கும் போது நம்ம இருதயம் அப்படியே அது கால தாமதமாகும்போது அது என்ன பண்ணுன்னா இருதயம் அப்படியே இழைத்து போகக்கூடியதாக நிருசாரமான சூழல் உண்டாயிடும். இங்கே வேத அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 3 பேரை நம்ம பார்க்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 25 வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா 12 வருஷம் பெரும்பாலான ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டது. அங்கே பார்த்தீங்கன்னா அவள் இயேசுவை கேள்விப்படுவார். இயேசு செய்த அற்புதங்கள், குருடர்கள் பார்வையடைவதும், செவிடர்கள் கேட்க செய்வதும், குணமானவர்கள் நடக்க செய்வதும், அந்த மாதிரியான காரியம் கேள்விப்பட்டோன்னே அந்த நாட்களில் பெரும்பாலான ஸ்திரீ ஊரில் தீட்டு என்று ஒதுக்கி வைக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த நல்ல காரியங்களுக்கு போக முடியாது, யாரோடையும் பேச முடியாது. விழுறதுனால தான் ஆசையை விட்டு கொஞ்சம் கூட சொல்ல முடியல. ஆனால் அவளுக்கு ஒரு விசுவாசம் வருது, அவள் ஜெபிக்கிறாள். விசுவாசம் நிறைஞ்ச ஒரு ஆண்டவருடைய வஸ்திரத்தை வார்த்தையாக தொடுவோம். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கவும் இல்லை. ஆண்டவரே என்னை தொடுங்கன்னு கேட்கல, ஆண்டவரும் தொடலை. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அந்த விசுவாசத்தின் உச்சத்தில் அந்த தேவனத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டு அங்கே சுகமானதை பார்க்குறோம். அப்புறம் போயிடுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை தொட்டது யார்? இது ஒரு வல்லமை பெறப்பட்டுன்னு சொல்கிறாரு. அப்போ சீசர்கள் ஆச்சரியமாக இருக்கு, என்ன அப்படியே இவ்வளோ காலம் பக்கத்தில் இப்போ இப்படி தொட்டது யாருன்னு நினைக்கிறீங்களே. அப்போ மறைவாக இருந்த அந்த ஸ்திரீ வருவான், சொல்கிறா. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களே விசுவாசம் உடனே இந்த விசுவாசம் உன்னை ரட்சித்துன்னு சொல்கிறார். 2வது நம்ம பார்க்குறோம், 38 வருஷமாக ஒரு மனிதன் இருக்கிறார். பெதஸ்தா குளம்னு சொல்லப்பட்டுள்ள இந்த காரியத்தில் பார்க்குறோம். அந்த ஒரு குளத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை தேவதூதர் இறங்கி கலக்கலாம். அதில் குருடர்கள், சப்பானியர்கள், இப்படி வியாதிப்பட்டவங்க, ஏற்பட்ட வியாதிப்பட்டவங்களும் அதில் முங்கி இருந்தால் சுகமடைதல். ஆனால் அவங்களாம் கூட்டி போக ஆள் இருந்துச்சு. ஆனால் இந்த சப்பானிக்கு பேரலிஸ்டில் பார்த்துக்கிட்டு இவர் கூட்டி போக ஆள் இல்லை. ஆண்டவர் பார்த்து கேட்டார், நீ சுஸ்தமாக விரும்புகிறையா அப்படின்னு கேட்டபோது தன் நிலையை சொல்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவதூதர் வருவார், கலக்குவார், இதை கூட்டு போக ஆள் இல்லை. உடனே ஒரு படுக்கை எழுந்து நடக்கிறார். அவனும் விசுவாசத்தில் கேட்டு எழுந்து நடந்துடுறான். ஆனால் அது ஓய்வு நாளாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஓய்வு நாள் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார். அப்புறம் ஆண்டவர் மறைவார்த்து அவனுக்கு அப்புறம் தன்னை எழுந்து நடந்து சொன்னது யாரும் அவனுக்கு தெரியலை, அவன் பேர் என்னன்னு தெரியலை. அப்புறம் சபையில் ஆலயத்தை பார்த்து சொல்கிறார், இனி நீ ஒரு பாவம் செய்யாதே. ஏன்னா அது பாவத்தின் நிமித்தமாக வந்தது. இன்றைக்கி 80% பாவத்தினால தான் வருது. 3வது நம்ம பார்க்குற அந்த வேதத்தை நம்ம அடிப்படையில் பார்க்கும்போது லூக்கா 13:11 வாசி பார்த்தீங்கன்னா எவ்வளவே நிமிர முடியாத சாத்தானால 18 வருஷமாக நிமிர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த ஸ்திரீ தொடர்ச்சியாக வர்றா. அவங்களும் அந்த வாழ்க்கை எதுவும் கேட்கல. ஆனால் ஆண்டவரே அந்த நாளில் அவளை தொட்டு, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து நீக்கப்பட்டாய். கேட்க உங்களுடைய லைஃப்பில் சத்ருவினால் பலவீனப்படுத்தப்பட்ட நிலப்பகுதி இருக்கும். ஃபினான்ஷியலாக இருக்கலாம், அல்லது உங்கள் சரீரத்தில் ஆக்கிரியில் பலவீனப்படுத்துறதுனால உங்களால் ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம், வேதம் வாசிக்க முடியாது, தேவனோடு உறவு கொள்ள முடியாத சூழல் இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாள் உங்களை சொல்கிறாரு. இதை கேட்க உங்களுடைய லைஃப்லேயும் கற்று பெரிய காரியத்தை வச்சுருக்கிறாரு. இதனால் கேட்ட சத்தியத்தை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையை விட்டு பார்க்கணும். எப்படி நெடுநாளாக இருந்த அந்த 38 வருஷம் மனுஷனுக்கு ஆண்டவர் எப்படி சுத்தப்படுத்தினார். அது மாதிரி 12 வருஷத்துக்கு பெரும்பாலும் சொல்லி விசுவாசம் உச்சம் மற்றும் வல்லமை போய் சுகமாக்குச்சு. அதே போல் அந்த 18 வருஷமாக எவ்வளோ நிமிர முடியாத பூமியுடைய லைஃப்பில் ஆண்டவரே வாலண்டியாக தொட்டார். இந்த வார்த்தை கேட்க உங்களுடைய லைஃப்பில் கற்றுதாமே இந்த வார்த்தையை ஆசிரியப்பாராங்க. ஆமென்.